ஒரே படத்தில் பான் இந்தியா ஹீரோக்களாக உருவெடுத்தவர்கள் என்றால் அது யாஷ் மற்றும் அல்லு அர்ஜுன் தான். இதில் யாஷ் கேஜிஎஃப் படம் மூலமும் அல்லு அர்ஜுன் புஷ்பா படம் மூலமாகவும் பான் இந்தியா நட்சத்திரங்களாக உருவெடுத்தனர். இந்த இரண்டு படங்களுக்குமே ஒரு ஒற்றுமை உண்டு. இந்த இரண்டு படங்களின் முதல் பாகங்களை காட்டிலும் அதன் இரண்டாம் பாகங்கள் தான் சக்கைப்போடு போட்டன. குறிப்பாக கேஜிஎஃப் 2 திரைப்படம் பாக்ஸ் ஆபீஸில் $1.20 கோடி வசூலித்தது. அதே நேரத்தில் அண்மையில் வெளிவந்த புஷ்பா 2 திரைப்படம் 1800 கோடிக்கு மேல் வசூலித்து மாஸ் காட்டி வருகிறது. கேஜிஎஃப் 2 படத்தின் வெற்றிக்கு பின்னர் நடிகர் யாஷ் நடிப்பில் தற்போது டாக்ஸி திரைப்படம் உருவாகி வருகிறது. இப்படத்தை கீர்த்து மோகன் தாஸ் இயக்கி வருகிறார். இப்படத்திலும் கேங்ஸ்டராக நடிக்கிறார் யாஷ். நேற்று நடிகர் யாஷின் பிறந்த நாளன்று டாக்ஸி படக்குழுவினர் அப்படத்தின் கிளிம்ஸ் வீடியோவை வெளியிட்டு இருந்தனர். அதில் பப்பிற்கு சென்று அழகிகளுடன் ஆட்டம் போடும் காட்சிகள் இடம்பெற்றிருந்தன. இந்த வீடியோ இணையத்தில் படு வைரலாகி வருவதோடு சில சாதனைகளையும் தகர்த்தெறிந்துள்ளது. டாக்ஸி படத்தின் கிளிம்ஸ் வீடியோ தான் தற்போது 24 மணி நேரத்தில் அதிகம் பார்க்கப்பட்ட கிளிம்ஸ் வீடியோ என்கிற சாதனையை படைத்திருக்கிறது. இதற்கு முன்னர் அல்லு அர்ஜுனின் புஷ்பா 2 படத்தின் கிளிம்ஸ் வீடியோ வெளியானபோது அதன் இந்தி வெர்ஷன் 24 மணி நேரத்தில் 27.67 மில்லியன் பார்வைகளை பெற்றதே சாதனையாக இருந்த நிலையில் அந்த சாதனையை டாக்ஸி பட கிளிம்ஸ் வீடியோ 13 மணி நேரத்தில் முறியடித்து மாஸ் காட்டி உள்ளது. டாக்ஸி படத்தின் கிளிம்ஸ் வீடியோ வெளியான 13 மணி நேரத்திலேயே புஷ்பா 2 படத்தை விட அதிக பார்வைகளை பெற்றுவிட்டது. தற்போது அதன் வியூஸ் 50 மில்லியனை கடந்து சென்று கொண்டிருக்கிறது. இதன் மூலம் இந்தியாவிலேயே 24 மணி நேரத்தில் அதிக பார்வைகளை பெற்ற கிளிம்ஸ் வீடியோ என்கிற பெருமையை டாக்ஸி படத்தின் கிளிம்ஸ் வீடியோ பெற்றுள்ளது. இதனால் படக்குழுவும் உற்சாகம் அடைந்துள்ளனர். கிளிம்ஸ் வீடியோவுக்கே இந்த அளவு வரவேற்பு கிடைத்துள்ளதால் டாக்ஸி படத்தின் மீதான் எதிர்பார்ப்பும் மிகப்பெரிய அளவில் உள்ளது.